கதவை திறந்து தேடும் போது உன்னை கண்டேனே. நன்றி 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 நல்ல இயேசுவே. நன்றி 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 நல்ல இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி பாடுவே இந்த நாவிலே புகழ்ந்து பாடுவே. தேடி வந்த தாழ்ந்த மனதை நீதி நாடும் எண்ணில் வளர தேவனாகினான். தேடி வந்த தாழ்ந்த மனதை இமயமாக்கினான். நீதி நாடும் எண்ணில் வளர தேவனாகினான். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வானமும் சிங்காசனமாயிருந்தாலும் பூமி என்னும் பாதப்படியில் பிறந்து தாழ்மையை கற்றுத்தந்த தளிரழகே, உம் அழகொலி காண குளிர்காற்று வீசும் வாடை பணியிலே குழந்தை இதயம் தேடி உம் கருணை நாடி வந்திருக்கும் எம் பங்கு தந்தையர்கள் அருட்சகோ மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அந்தோணிராஜ் அவர்களையும் எம் குழந்தை இயேசு நகர் மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். தியாகத்தை கருவாக்கி எளிமையை உணர்வாக்கி அன்பாய் உருவெடுத்த மீட்பரே, பதுவை அந்தோணியாரின் கைகளிலே தவழ்ந்த குழந்தை இயேசுவே, எம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தவள காத்து கிடக்கிறோம். காலகாலமாய் புத்தாடைக்கும் புதுப்பொருளுக்கும் எங்களை புதுப்பிக்கும் நாங்கள் எங்கள் ஆன்மாவை புதுப்பிக்க மறந்து விடுகிறோம். எத்தனை பேரழிவுகள், எத்தனை கொள்ளை நோய்கள் எங்களுக்கு பயம் கற்றுத் தந்தாலும் கணநேர காகிதமாய் சுருங்கி போகும் எங்கள் இதயம் மீண்டும் விரிவடைய பயப்படுகிறது. எம் இனிய குழந்தை இயேசுவே, இனி வரப்போகும் காலங்களிலாவது எங்கள் பிறப்பின் திட்டத்தின் நோக்கம் அறிந்தவர்களாய் மரணத்தை தாண்டி மனிதத்தை மாண்பாக்கிய உம் மானுட ரகசியத்தை கற்றுக்கொண்டவர்களாய் அன்பு, எளிமை, தியாகம், கள்ளமில்லா உள்ளம் என்னும் அனலை நம் இதயத்தில் கனலாக்க நம்மை நாமே திரியாக்கி ஒளி ஏற்றுவோம். நம் இதயத்தில் பிரகாசத்தை புத்தாண்டு பரிசாக ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு மனிதத்தை மாண்பாக்கிய குழந்தை இயேசுவை நம் வாழ்வில் பறைசாற்ற இத்திருப்பலியில் இணைந்து ஒப்புக் கொடுப்போம். தகுதியோடு ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு முன்னுரையிலே கேட்டது போல அன்பு, தூய்மை, கண்ணியம் இவை போன்ற புண்ணியங்களால் நாம் நிரப்பப்பட்டு ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தால் நிரப்பப்பட பாவங்களுக்காக மனம் வருந்தி இப்பொழுது மன்னிப்பு வேண்டுவோம். தனி ஒரு மனிதனாக இந்த சமூகத்திலே பரிசுத்தம் பிறக்க வேண்டும் என்ற உறுதியோடு இந்த பலியிலே பங்கெடுப்போம். தனிப்பட்ட வாழ்விலே பாவம் செய்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். நடை மாறணும் என்னுடை மாறணும் பாடுவோம். நடை மாறணும்
பேச்சு மாறணும், திரும்பி மாறணும், பேச்சு மாறணும், என் திரும்பி மாறணும், மாறவே மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடும் அருமை நேசரே. என் உள்ளம் மாற வேண்டும் இயேசுவே. ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் ஆவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து அவரது பேரருளை பொழிந்து தூய ஆவியானவருக்குரிய இயல்புகளால் நம்மை நிரப்பி புது வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது நீரான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே. ஆண்டவராம் என் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. உலகின் பாவம் இறங்குமே, தந்தையின் படத்தில் வீட்டிருப்பவரை நீரம் மீது இறங்குமே. ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே மாந்தரியாவர் மீதன் பேரொழி வீசி பிறந்த தெய்வமே இறைவா, உனது மாட்சிக்காகவும் மனித இனத்தின் மீட்புக்காகவும் கிறிஸ்துவை குழந்தை இயேசுவாகவும் என்றென்றும் பொருளாகவும் திருநிலைப்படுத்த திருவிழமானீரே. இவ்வாறு அவரது பிறப்பினால் உனக்கு சொந்தமாக்கப்பட்ட மக்கள் அவரது நினைவாக ஒப்புக் கொடுக்கும் இந்த வழியில் பங்கேற்பதால் அவரது பிறப்பின் ஆற்றலை அனைவரும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் 23. நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாய் இருந்தீர்கள், அவரை பகைக்கும் உள்ளமுடையோராய் தீச்செயல்கள் புரிந்து வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் குறைச்சொல்லுக்கு ஆளாகாதோராகவும் தம்முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தம் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்துவிடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள். உலகெங்கும் படைப்படைப்புக்கும் நற்செய்தி பறைசாற்றப்பட்டுள்ளது. பவுலாகிய நான் இந்நற்செய்தியை அறிவிக்கும் திருத்தொண்டன் ஆனேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்றாடம் நடைமுறை பாவனையிலே, நம்முடைய பேச்சிலே ஆண்டவருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. எழுதிய தூயன செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா இருப்பவரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிருந்து துரத்தினார்.
ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேஜைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் உள்ளத்தை என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உனக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீ காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்று, நீ 3 நாளில் இதை கட்டி எழுப்புவீரோ என்று கேட்டார்கள். அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அதாவது மனிதத்தை புனிதப்படுத்திய குழந்தை இயேசு அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கை இருக்கிற எல்லாம் உயர்த்துங்க, பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்க, மனிதத்தை புனிதப்படுத்திய குழந்தை இயேசு அப்படின்னா இதற்கு நம்ம யதார்த்தமா ஒரு அடையாளம் சொல்லணும். அப்படின்னா இயேசுக்காக வாழ்ந்து காட்டியவர்கள் பலர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதான் நம்பர் 1. இயேசுக்காக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. அன்பார்ந்தவர்களே, ஆனா இதற்கு பின்னால விவிலிய அடிப்படையில பைபிள்ல படிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிக ஆழமான ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல படிச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல கடவுளை எங்க பார்த்தாங்க அப்படின்னா மலைகளிலே பார்த்தார்கள். அந்த மலைகளில கடவுளை பார்த்தாங்க பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவரை எப்படி கூப்பிட்டாங்கன்னா எல் ஷடாய். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல் ஷடாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம். எல் ஷடாய், ஷடாய் அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம், மலை முகடு. அந்த மலையிலே வாழுகின்ற கடவுள் எல், அதனால எல் ஷடாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். மலையில கடவுள் இருந்தாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கடுத்து கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா பாலைவனத்துக்கு வரும்போது, மலையில இல்லையில பாலைவனத்துல எகிப்துல இருந்து பாலஸ்தீனாவுக்கு வரும் பொழுது பாலைவனம் தான் இருந்துச்சு. அப்ப அந்த பாலைவனத்துல கூடாரம் அடித்தார்கள். அப்ப அந்த கூடாரத்துல எங்க கடவுள் வந்து தங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதான் கூடார திருவிழா. அன்பார்ந்தவர்களே, அப்ப என்ன சொன்னா கூடாரத்துல கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு அரசர்கள் எல்லாம் வந்தாங்க. பக்கத்து நாடுகள்ல எல்லாம் போரிட்டு ஜெயிச்சாங்க. நிறைய பணம், நிறைய பொருள், நிறைய வசதி எல்லாம் வந்துருச்சு. பக்கத்து நாட்டுல இருந்த பொன், வெள்ளி, நகை, நட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தானுங்க, சேர்த்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தாங்க பாருங்க. நாங்கெல்லாம் நல்ல பெரிய கல் வீடுல வாழ்றோம், மாடி வீடுகள்ல வாழ்றோம், எங்க கடவுள் மட்டும் கூடாரத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்கள் என்றால் பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டினார்கள். கிமு 10ஆம் நூற்றாண்டிலே தேவாலயத்தை கட்டினார்கள். இன்னைக்கு முதல் வாசகத்துல நாம நற்செய்தி வாசகத்துல வாசிக்க கேட்டோம். அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு 46 ஆண்டுகள் ஆனது அப்படின்ட்டு. ரொம்ப பிரசித்தி பெற்ற தேவாலயம். உலகத்துல யாருமே இதுவரைக்கும் கட்ட முடியாத ஒரு தேவாலயத்தை கட்டினார்கள். சாலமோன் அரசர் அதை பார்த்து வடிச்சாரு. ஒன்னொன்னும் தெய்வம் வாழ்ற வீடு, அதனால இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டினார். மலை, கூடாரம், தேவாலயம். அதுக்கு பிறகு என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? எருசலேமுக்கு போனவங்க எத்தனை பேரு? கை தூக்குங்க. எருசலேமுக்கு போன சும்மா கை தூக்குங்க, பாரு, ஒன்னும் கேட்கலாம் மாட்டேன். எத்தனை பேர்? கரெக்ட், வெரி குட், காட் பிளஸ் யூ. இங்க பாருங்க, எருசலேமுக்கு போய் தேவாலயத்தை பாத்தீங்களா? எந்த தேவாலயத்தை பாத்தீங்க? இன்றைக்கு தேவாலயம் இல்லை, எருசலேம்ல தேவாலயம் இல்லை. நம்ம பார்த்ததெல்லாம் சின்ன சின்ன அந்த குட்டியா இருக்கிற அந்த சிறிய சிற்றாலயங்களைத்தான் பார்த்தோம்.
கெத்செமனேக்கு ஒரு பெரிய தேவாலயம் இருக்கிறது, கெத்செமனேக்கு. ஆனா இஸ்ராயல் மக்கள் வழிபட்ட தேவாலயம் இல்லை. இன்றைக்கு அங்க ஒரு பெரிய மசூதி இருக்கிறது. ஆபிரகாம் வழிபட்ட அந்த இடத்திலே கட்டப்பட்ட தேவாலயம் அங்கு இல்லை. ஏன் அப்படின்னா, கடந்து இயேசு நற்செய்தியிலே சொன்னார், இந்த தேவாலயத்தை இடித்து விடுங்கள், நான் ஒரு புதிய தேவாலயத்தை கட்டி எழுப்புவேன் என்று. அன்பிற்குரியவர்களே, மனிதம் புனிதப்படுத்தப்படுவதன் முதல் அடையாளமாக இயேசு சொன்ன செய்தி என்னவென்றால், நீங்களும் நானும் ஒரு பரிசுத்த தேவாலயங்களாக வாழ வேண்டும் என்பதுதான். எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்களை உனக்கு அளிப்பேன் என்று கூறிய எம் இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் பாதையில் வழிநடத்த நீ தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், நற்செய்தி பணியாளர்கள் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதியும். உமது பிரதிபலிப்பாய் திகழும் அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகமும், ஆன்மீக காரியங்களில் அவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வரும் சவால்களை எதிர்கொண்டு சோர்ந்து போகாமல் உன் கரம் பிடித்து புதிய ஆற்றல் பெற்றவர்களாக எம்மை வழிநடத்த வரம் தர வேண்டுமாய் அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். நீ என்னை நோக்கி மன்றாடும் போது உனக்கு தகுந்த பதிலளிப்பேன் என்று கூறிய எம் அன்பு தகப்பனே, எம் ஊர் மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். இதோ உம் திருக்கொடி வான் நோக்கி உயர்ந்து பறப்பது போல் எம் ஒவ்வொருவரின் எண்ணங்களும் வாழ்க்கை தரமும் உயர்ந்து செழித்தோங்க வேண்டுமாய் அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். உனது கை செய்யும் வேலைகளில் எல்லாம் உம்மை ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய எம் அன்பு இயேசுவே, நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய வேலைகளையும் தொடங்கும் தொழில்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். பச்சிலையோ களிம்போ உன்னை நலமாக்கவில்லை, மாறாக கடவுளுடைய வார்த்தையை உன்னை நலமாக்கியது என்று கூறிய எம் அன்பு இயேசுவே, பலவிதமான நோய்களினால் வருந்தும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் தருகின்றோம். மருத்துவருக்கு எல்லாம் மருத்துவராக இருப்பவரே, உடல் அளவிலும் மனதளவிலும் அவர்கள் படும் வேதனையை கண்ணோக்கி பார்த்து நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வரம் தர வேண்டுமாய் அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். அற்புதங்கள் புரியும் குழந்தை இயேசுவே, நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை இன்னும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி நம்பிக்கையோடு உம் பாதம் வரும் அனைவரின் துயர் துடைத்து அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஆலயமாய் திகழ வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது ஒப்புக் கொடுப்போம். நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நாம் யார் என்று, நம்முடைய இயல்புகள் என்னவென்று. இரக்கமுள்ள இறைவன் சந்திக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இதுதான் நான் ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே, புதிய இயல்பை உடைய வார்த்தை நிறைவாக எனக்குள்ளே குடிகொள்ள, உடைய வார்த்தை ஜீவ வார்த்தை, புது பிறப்பளிக்கும் வார்த்தை, தாயின் கருப்பையிலும் இருக்கும் போதே நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம், உருவாகும் முன்பே அறிந்திருந்த ஆண்டவர், இந்நாட்களிலும் கூட, இறுதி நாட்களிலும் கூட ஆண்டவரே உன் மகன் வழியாக எங்களிடம் பேசிய தெய்வமே, வாழ்வு மாற வேண்டும். உனக்காக உன்னோடு இணைந்து கனிதரக்கூடிய வாழ்வை தந்தருவதாக. குடும்பங்களில் இருக்கின்ற சீற்றம், வழிமுறை, வெட்கக்கேடான பேச்சு, சண்டை சச்சரவு, பகுதி உணர்வு, காழ்ப்புணர்வு, காமவெறி, ஒழுக்கக்கேடான நடத்தை யாவும் என்னை விட்டு அகன்று போக செய்வீராக. மந்திரங்கள், செய்திகள், கோளாறுகள், புள்ளிசுமியங்கள், கட்டுக்கள், அடக்குமுறை, வட்டிக்கு
கொடுத்தல், ஏழைகளை அவமதித்தல், செருக்கு நிறைந்த பார்வை, இருமாப்பு நிறைந்த உள்ளம், இதை யாரும் எங்களை மடிந்து போக செய்வீராக. புதிய மக்களிடம் உருவாக புதிய ஆவியை ஊற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த வழி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எப்பொழுதெல்லாம் இந்த வழிகளை கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நிகழ்வு செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் வழியிலும்படி தந்தையுடன் பங்கேற்க எங்களுக்கு விண்ணருளை நிறைவாக தந்தருளியாக. எங்களால் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரிடம் நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் நாளும் எல்லாம் இறைவா, நாளும் என்னிடத்திலும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே தந்தையும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் நீக்குரிய செயலுமாகும். நாங்கள் முடிவின்றி ஒரு ஆட்சியை வாழ்வதாவது.
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணித்து உருமாற்றம் பெற வேண்டும் என்று செபிப்போம். புதியதொரு இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அதற்கு ஆற்றலும் வல்லமையும் தரப்போகிறார். ஆகவே அர்ப்பணம் செய்வோம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா எல்லோரும் பாடுவோம். எல்லோரும் வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை அனுப்பி இக்காணிக்கைகளையும் எங்களையும் தூய்மையாக்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இந்த கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உம்முடைய தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையோடு உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆகிய ஸ்டீபன் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பான ஆண்டவரே, இந்த நாளில் திருப்பலியை சிறப்பிக்கின்ற குழந்தை இயேசு நகர் அன்பிய குடும்பங்களை ஆஸ்வதியும் உடைய வேண்டுகள் தேவை எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் நாளிலே இந்த கொடியேற்ற திருப்பலியிலே சிறப்பாக பங்கேற்று தங்களை முழுமையாக அந்த பலிபீடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பிறாக. அவருடைய வேண்டுகள் தேவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பிறாக. ஆண்டவரே, தூயோராக வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களை ஆஸ்வதியும். எங்கள் ஒவ்வொருடைய உள்ளமும் தூய்மை பெற்ற ஒரு உள்ளமாக மாறி என்னாலும் உண்மையே ஒவ்வொரு நாளும் நாங்கள் காணக்கூடிய இதயத்தை பெற்ற பிள்ளைகளாக உயர்ந்து நிற்க அருள்தாரும். உங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் உமது மகிமைக்காகவே ஒப்பு கொடுத்து வாழ்வில் வளமையும் செழுமையும் உயர்வையும் கண்டு என்னாலும் போற்றுதற்குரிய வாழ்க்கையினை நாங்கள் வாழ்ந்து காட்டிய நமது ஆசியை நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திரல்வீராக. எங்களுடைய தொழிற்துறைகள் எல்லாவற்றையும் ஆஸ்வதித்து புனிதப்படுத்துவீராக. எங்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் நீங்கள் ஆஸ்வதித்து புனிதப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பு கரங்களில் என்னாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்திரலும். உயிர்த்தலும் எதிர்நோக்கின துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு திருமுக ஒளியினோடு ஏற்றுக்கொள்வீர்கள். அனிர்வீந்த இரக்கம் ஆயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாளுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சிறப்பான அருளை பெற்று நம்முடைய இயல்புகளிலே மாற்றம் அடையக்கூடிய இறை மக்களாய் வாழ ஜெபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துள்ளோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீயோனிடத்திலிருந்து எங்களை வெற்றித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், பலவீனங்கள், ஊனியல்புகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ உதவி செய்வீராக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசுவின் வருகையும் எதிர்பார்த்திருக்கின்றோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். உலகம் தர முடியாத சமாதானத்தை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் 100 மடங்கு நம்மிலே கனி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பிள்ளைகளிலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய தெருக்களிலே, நாம் பயணிக்கின்ற இடங்களிலே தீமைகளின் பிடியிலிருந்து நாம் அகற்றப்படவும், ஆண்டவருடைய சமாதானத்தினால் மூடப்படவும், சமாதானத்தின் தூதர்கள் நம்முடைய இல்லங்களிலே வந்து தங்கியிருக்கவும், வாழவும், குடியிருக்கவும், இறை வாக்கின் மீது நம்முடைய எண்ணங்களை திசை திருப்பவும் ஆற்றலும் வல்லமையும் வழங்குவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இந்த சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வார்த்தையாயிருந்து மனு உருத்தரித்த தெய்வம், நம் மத்தியிலே வாழ ஆசைப்படுகின்றவர். நம் இயல்புகளில் கலந்து நம்மை உருமாற்றுகின்ற தெய்வம், பெரியவராய், வல்லவராய், வார்த்தையானவராய் நம்மோடு தங்க தேடி வருகிறவர். இந்த தெய்வத்தின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது, ஆன்மா நலமடை. கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் நம்மை காத்து நிறைவாழ்வழிப்பனவாக. ஆமென். நிறைவா உன் அன்பு, நிறைவான அன்பு, புறநீகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு, எல்லாம் இறையன்பே. வாழினில பயணத்திலே வாழ்மன்னாவை பொழிந்த அன்பு, வாழினில பயணத்திலே வான்மன்னாவை பொழிந்த அன்பு, பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு, பகலிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, எம்மை வீடும். ஆமென். அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். அற்புத குழந்தை இயேசுனுடைய திருவிழாவை முன்னிட்டு நாளிலே நாம் கொடியேற்றி அற்புத குழந்தை இயேசுவுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அருமையாக இந்த முதல் நாளிலே நம்முடைய அன்பின் அழைப்பிற்கிணங்கி வருகை புரிந்து சிறப்பாக மனிதத்தை புனிதப்படுத்திய குழந்தை இயேசு என்ற சிந்தனையில் மறைவுரை வழங்கி நமக்காக ஜெபித்த நம்முடைய பாசம் மிகுந்த தந்தை, மண்ணின் மைந்தர் அந்தோணிராஜ் முத்துப்பேட்டை பங்கிலே சிறப்பாக கடந்த 5 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சிந்தனை, அவருடைய ஆன்மீகம் போற்றுதற்குரியது. எனவே நாளில் மனிதத்தை புனிதப்படுத்திய குழந்தை இயேசு என்ற அந்த சிந்தனையை வழங்கி நமக்காக ஜெபித்த தந்தை அந்தோணிராஜ் அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன். நம்முடைய கோவில் கமிட்டி தலைவர் ஐயா ஜேம்ஸ் அவர்கள் முன்னாடி போட்டி சிறப்பு செய்வார்கள். அழகாக நாளில் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மென்மேலும் அவருடைய பணி சிறக்கணும், அவருக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து சிறந்து தன்னுடைய பணி வாழ்வில் நிறைவினை காணணும் என்று சொல்லி மன்றாடுவோம். அழகான இறைவார்த்தை, மலைப்பொழிவிலே வார்த்தை சொல்லப்படும். என்ன இறைவார்த்தை? என்ன இறைவார்த்தை? தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏரணில் நம்மளை இயேசுவை காணணுமா வேணாமா? காணணும். அப்பதான் என்ன, அதுக்கு என்ன வேணும்? என்ன தகுதி? தூய்மையான நம்பிக்கை, தூய உள்ளம், தூய கள்ளம் கபடற்ற உள்ளம். அப்படி சொல்ல பத்தியா, கள்ளம் கபடற்ற உள்ளம். அந்த உள்ளத்தை பெற்றுக்கொள்ளுமே. என்னத்தை கொண்டு போக போறோம்? ஒண்ணு கொண்டு போக மாட்டோம். தூய உள்ளத்தை தான் கடவுளுக்கு பரிசாக வந்த நறுமணம் வீசக்கூடிய காணிக்காக நாம் கொடுப்போம். எனவே சிறப்பாக அந்த சிந்தனையில் நாளிலே நாம் மகிழ்வோம். அழகான ஹோம்வொர்க் உங்களுக்கு. என்ன ஹோம்வொர்க்? திருப்பாடல் 1ஐயும் திருப்பாடல் 15ஐயும் என்ன செய்யணும்? நீங்க வீட்டில் போய் வாசிப்பீங்களா? இந்த வாரம் முழுவதும் கொடுக்கக்கூடிய மறைவுகளை குறிப்பெடுத்து யார் சிறந்த கட்டுரை எழுதி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த பரிசுகள் நிச்சயமாக என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இந்த தொடர்ந்து மறைவுரை வைப்பாங்கல்ல, அதை பூரா நீங்கள் சின்ன சின்ன குறிப்பாக எடுத்து நீங்கள் நல்ல அழகான ஒரு கட்டுரையாக வாழ்வின் வழியை அறிய செய்த அற்புத குழந்தை இயேசு, இதான் நோட்டீஸ்.
உங்களுக்கு திருப்பலி முடிஞ்சவொடனே உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்படும். நீங்கள் இந்த சிந்தனை அடிப்படையில் தான் கொண்டு போவாங்க. எனவே வாழ்வின் வழியை அறிய செய்யும் அற்புத குழந்தையை இந்த தலைப்பில் இங்கே பேசப்படுகின்ற மறைவுரை வைக்கப்படுகின்ற இறைவாக்குகள் இறைவார்த்தைகள் இவைகளெல்லாம் உள்ளடக்கி எந்தெந்த இறைவார்த்தை பேசப்படுகிறது, என்ன சிந்தனை கொடுக்கப்படுகிறது, இவைகளெல்லாம் அழகாக தொகுத்து அழகாக ஒரு கட்டுரை வடிவில் கொடுக்கின்ற பிள்ளைகளுக்கு சிறந்த பரிசுகள் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் சிறப்பாக கொடிய மரத்தை ஊன்றி அழகுபடுத்தி அதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்த நம்முடைய கோவில் கமிட்டி, சப்பர கமிட்டி, சமுதாய கமிட்டி உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். நாளிலே திருப்பலியை சிறப்பித்த குழந்தை இயேசு நகர் அன்பிய இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். அழகாக பாடல்கள் பாடிய நம்முடைய பாடல் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். அழகாக இந்த படங்கள் எல்லாம் வீடியோ ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஆரம்பித்த அந்த குழந்தை இயேசு பற்றி, இந்த குழந்தை இயேசு இந்த ஆலயத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தயார் பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட அடிப்படையிலே இப்பொழுது அழகாக நம்முடைய நெவில் சார் அவர்கள் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கார். சரிங்களா? அவ்வளவு அழகாக ஃபோட்டோகிராஃபி எடுத்து சிறப்பாக எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய கிளாக்ஸி நிறுவனத்தை நிறுவி கொண்டிருக்கிற சிறப்பாக நம்முடைய தம்பி நெவில் சார் அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். நம்முடைய அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். இனிமேலாம் நன்றி சொல்ல மாட்டேன், அடுத்தடுத்து நாளைக்கெல்லாம் சும்மா சாட்டா, இன்னைக்கு சிறப்பிக்கிறது மட்டும்தான். சரிங்களா? அதனால் சிறப்பாக நாம் சிறப்பிப்போம். ஒவ்வொரு நவநாளிலும் நீங்கள் பக்தியோடு வருகை தாருங்கள். அழகாக கூட்டமாக அமர்கிறோம், உட்காருகிறோம். தயவு செய்து நம்முடைய காவல்துறையினருடைய அறிவுரையின்படி என்ன செய்யணும்? முகக்கவச அணியுங்க. அது சிறப்பாக அமைப்பதற்காக புது முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். எனவே புதன்கிழமை, அதாவது 2 திருப்பலி நடக்கும். புதன்கிழமை முதல் புதன்கிழமை மட்டும் 2 திருப்பலி நடக்கும். காலை 11 மணிக்கு ஒரு நவநாள் திருப்பலியும் நற்கருணை ஆராதனையும், நோயாளிகளை மந்திரித்து திரு எண்ணெய் பூசுதலும், அதாவது கர்ப்பிணி, அதாவது குழந்தை பேர் இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை இயேசுடைய அருமருந்தாக போற்றப்படுகிற அளவுக்கு மஞ்சள் உணவானது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நம்பிக்கையோடு நீங்கள் உட்கொள்ளுங்கள். ஆண்டவர் இரக்கத்தை பொழிந்து உங்கள் மீது கருணை காட்டி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதனால் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களும் அந்த நாளிலே கொடுக்கப்படுகின்ற அந்த மஞ்சளினை நீங்கள் மந்திரிக்கப்பட்ட அந்த மஞ்சள் உணவினை உட்கொள்ளுங்கள். நிறைவாக ஆஸ்வதிப்பார். வெளியூரிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும், வெளி பங்குகளிலிருந்து மற்ற பங்குகளிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் நாம் என்ன செய்வோம்னா மதிய உணவு நாம் வழங்குகிறோம். எனவே நவநாள் திருப்பலி முடிந்தவுடன் புதன்கிழமை அடுத்த பிப்ரவரி மாதத்திலிருந்து இது ஆரம்பமாகும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நாளை தினம் வழக்கம் போல உள்ள முதல் புதன்கிழமை பக்தி முயற்சியானது மேற்கொள்ளப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலியும் முதலில் திருப்பலி, அதன் திருப்பலிக்கு பிறகு மெழுகுதிரி ஏந்திய ஒரு பவனி வந்து பாருங்கள். இதில் இதுவரைக்கும் பங்கு பெறாதவர்கள் இந்த நவநாள் திருப்பலியிலாவது இந்த பவனியிலே பங்கேற்று மெழுகுதிரி ஏந்தி நீங்கள் நம்பிக்கையோடு பக்தியோடு நீங்கள் ஜெபியுங்கள். அது போற்றப்படக்கூடியதாக ஆஸ்வாதமிக்கதாக அமையும். எனவே நாளை தினம் மாலை 5:30 மணிக்கு திருச்செவமாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும், அதற்கு பின்பு குழந்தை இயேசு உருவம் தாங்கிய மெழுகுதிரி ஏந்திய ஒரு பவனியும் இறுதியிலே நற்கருணை ஆசிரோடு நிறைவடையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிப்பார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தமது நினைவாக ஒப்புக் கொடுக்கும்படி உமது திருமகன் கட்டளையிட்ட இந்த வழியில் நாங்கள் பங்கேற்று உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்களையும் அவரோடு இணைத்து என்றென்றும் எங்களையே காணிக்கையாக்க அருள்வீராக. ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள்.
எங்களுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. மறவாமல் நம்மை நேசிக்கின்ற தகப்பன் இவர். நாம் எத்தனைதான் பாவிகளாயிருந்தாலும் நம்மை வெறுத்து ஒதுக்காது நேசித்து தன்னுடைய அருள் வரங்களை கொடுத்து அதை புதுப்பிக்கக்கூடிய இறைவன் இவர். தன் பாவத்திற்காக மனமருந்தி மன்றாடுகிற பிள்ளைகளை மனதார ஏற்றுக்கொண்டு அவர்களை புனிதராக்கக்கூடிய தகப்பன் இவர். நிச்சயமாக அதற்கு ஒரு சான்றாக மகதலின் மரியாள் நிற்கிறாள். பாவியாக கருதப்பட்ட அந்த மகதலின் மரியாள் என்றைக்கு மனமாறினாலோ, என்றைக்கு இயேசுடைய சீடத்தியாக மாறினாலோ, பாருங்க அவர் ஆண்டவர் எவ்வளவு அன்பு செய்தார் என்று சொன்னார். தன்னுடைய உயிர்ப்பின் மகிமையை முதலாக வெளிப்படுத்தினார். தன்னுடைய உயிர்ப்பின் மகிமையை முதலாக அந்த பாவியான அந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்தினார். நாம் அன்பிற்கினியவர்களே, எத்தனைதான் பாவிகளாய் இருந்தால் ஆண்டுடைய பாதத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்மை உங்களுடைய மனதை சுத்திகரிப்பு செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். ஒரு புனிதனாக, ஒரு சீடத்தியாக, இயேசுடைய அன்பு பிள்ளையாக, அன்பை சுவைக்கக்கூடிய பிள்ளையாக நாம் இருப்போம் என்று சொன்னால் ஒருபொழுது நம்மை வெறுக்காது, மறக்காது, நமக்கு ஆசீர்வாதத்தை மென்மேலும் பொழியக்கூடியவராக, நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு தகப்பனாக என்னாலும் இந்த ஆண்டவர் இருக்கிறார். என்னாலும் இருக்கிறார். அந்தோனியாருக்கு தனியே வெளிப்படுத்தவில்லையா? குழந்தை வடிவில் வரவில்லையா? தூய உள்ளம் கொண்ட பிள்ளைகளுக்கு இறைவன் என்னால் தன்னுடைய மகிழ்ச்சியை கொடுத்து தன்னையே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தன்னையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். முயற்சி எடுப்போமே. நாமும் தூய்மையான இதயத்தோடு வாழ்வதற்கு முயற்சி எடுப்போமே. குடும்பத்தில் தூய்மையான இதயத்தோடு வாழ்வதற்கு முயற்சி எடுப்போமே. அது தீமைகளை விரட்டும், நன்மைகளை பெருக்கும், ஆசீர்வாதமாய் மாறும். நிச்சயமாக எந்த ஒரு தீமையும் நம்மை அணுகாது. நம்ம என்னாலும் காத்து வழிநடத்தக்கூடிய ஒரு உள்ளம் தூய்மையான இதயம்தான். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். எதற்காக? நாம் எல்லோரும் புனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. நாம் ஒவ்வொருவரும் காரிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, தீய சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்னால் நம் மத்தியிலே குடிகொண்டு ஆஸ்வதிக்கூடிய தகப்பனாய் இருக்கிறார். எனவே நம்மை மறவாமல், நம்மை நேசித்து அதை அழகு பார்க்கக்கூடிய இறைவனிடத்துல மறவாமல் நினைத்தீரையா என்ற பாடலை நாம் பக்தியோடு பாடி செவித்து ஒப்பு கொடுத்து, அப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மறவாமல் என்னை நினைத்து நாளில திருப்பலிக்கு அழைத்து வந்து உம்முடைய திருவுடலை எனக்கு கொடையாக நீ கொடுத்திருக்கிறாயே, உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடையாக கொடுத்து கொண்டிருக்கிறாயே. உம்மை காண்பதற்கு, உம்மை பார்ப்பதற்கு, உம்மை நேசிப்பதற்கு, உம்மோடு பேசுவதற்கு நீ கொடுத்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி இந்த பாடலை, அழகான அருமையான இந்த பாடலை நாம் பாடி ஜெபித்து ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். மனசுல ஒருமைப்படுத்துங்க. நற்கருணை ஆண்டவர் ஏறெடுத்து பாருங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை இதுவரை நடத்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கொஞ்சம் ஏற்றி பாடலாம். கொஞ்சம் ஏற்றி பாட இறக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் ஏற்றி பாடலாம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லோரும் இணைந்து மறவாமல் நினைத்தீரையா,
நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பாருங்க, விளைந்து சேர்ந்து பாடுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் ஆமென். தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். நீரே சுகமானே சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே. என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோருடைய நாவிலும் நன்றி இருக்கட்டும். எல்லாரும் பாடுங்க. நன்றி. எல்லாரும் குழந்தைகள் முதற்கொண்டு பாடுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. அழகாக திருப்பாடல் 16 8 11 வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், திரும்ப சொல்லுங்க. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் அகமகிழ்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது.
என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் உமது வலப்பக்கத்தில் எப்போதும் எப்போதும் பேரின்பம் உண்டு. பேரின்பம் உண்டு. உமது வலப்பக்கத்தில் உமது வலப்பக்கத்தில் எப்போதும் எப்போதும் பேரின்பம் உண்டு. பேரின்பம் உண்டு. நான் வலப்பக்கம் நிற்பவர்களா இடது பக்கம் நிற்பவர்களா? வலது பக்கம். சரிங்களா? வலது பக்கம் நிற்கக்கூடியவர்கள் யாரு? தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகள். Praise the Lord. Praise the Lord. அப்ப வலப்பக்கத்தில் எப்பொழுதுமே நமக்கு ஆற்றல் உண்டு, வலிமை உண்டு, பேரின்பம் உண்டு. எனவே அந்த பக்கம் ஆண்டவரே நான் வலப்பக்கத்தில் அமரணும், நான் வலப்பக்கத்தில் நிற்கணும், நான் சாட்சியா மாறணும் என்று சொல்லி வேண்டி மாண்பிற்கு கீதத்தை பாடி ஆண்டுடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தமாகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் இன்றும் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.